சும்மா பணம் இருக்குன்னு உன்கிட்ட பணம் இருந்தா தூக்கி உன் சூட் கேஸ்ல வச்சுக்கோ. Bro, I don't care. Start music. உலகளாவிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். நீயே சொல்லு, நீ வணக்கம் சொல்லு. வணக்கம். கேரக்டர் உள்ள போனா அப்ப ட்ரெயின் ஏத்துனா அப்படி நிறுத்துவல்ல நானு. சிச்சு அதெல்லாம் பெருமையா பேசுறேன். சரி, கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? எப்படி பாக்குது பத்தியா என்னையா? எழுந்துக்கிறீங்களா? சரிண்ணா மலையா. ஆனா நீங்க வடக்கு நண்பர் மாதிரி இருக்கீங்க. அப்படியா? இப்படியே போனா நம்மள வாய் தரங்க பாக்கு இருக்கா பாப்போம். இந்த பாக்கு என்னை ஒரு 15 நாளா செம்ம ட்ராமா பண்ணி விட்டுருச்சு. காசிக்கு போனோட சேம் டு சேம். நம்ம ஊர்ல தான் பார்த்தா அடுத்த கண்ட்ரிலயே அப்படிதான் இருக்கு. அந்த மாநில போனாலும் அங்கேயும் அப்படிதான் இருக்குது. அப்படியா? ஆமா, நார்த் இந்தியன்ஸ் அதிகங்க. பாவீங்களா? என்னன்னா இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு மேட்டர்னால அவர் பேர் நிறைய அடிபடுது. நம்ம ஊர் மேட்டர்னாலயா? ஆமா. ஓ, எதுவும் வாய் விட்டுக்காதீங்க. உங்களை மாட்டி விட ட்ரை பண்றான். அது உனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்டர். ஆமா, பிடிச்ச மேட்டரா? அரசியலா? அரசியல் எனக்கு பிடிக்காத. இப்ப அரசியல், முன்னாடி சினிமா. முதல் சினிமா, இப்ப அரசியல் ஆயிடுச்சு. ஆமா, அந்த பக்கம் வேணாம். சரி, அவரு நம்ம தளபதி நடிக்கிற படம் வந்து பாலையா ஒரு படம் நடிச்சிருந்தாரு. ஓகேவா? அது வந்து பகவந்த் கேசரி அப்படின்ற ஒரு படம். கேசரி தான். கேசரின்னு ஒரு படம். ஓ, ஓகேவா? அதோட ரீமேக் தான் இப்ப தளபதி நடிக்கிறேன்னு சொல்லி எல்லா ஃபேன்ஸ்க்கும் வந்து சோகம். ஏன்னா அந்த அது பாலையா எப்படி நடிப்பாருன்னு உனக்கு தெரியாதா? சீன்ஸ்ல எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதா? சரி, அதனால இன்னைக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு பாலையாவோட ரீகேப் பார்க்க போறோம். பாலையாவோட நடிச்ச சீன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். சரி, அப்ப அது அந்த படம் ரிலீஸ் ஆனா விஜய் எப்படி நடிச்சிருப்பாருன்னு பார்க்க போறோம். இல்ல வேற வழி, அது மாதிரி தான் நடிச்சு ஆகணும். ஆமாப்பா, ட்ரெய்லர் சீன் டு சீன் போடுறாங்க. அதே மாதிரி தான் இருக்கு. டைலாக் முதல் கொண்டு அப்படியே தான். டைலாக் கூட படம் நடிச்சாச்சா? ஆனா என்ன தெரியுமா, இன்னைக்கு காலைல தான் வந்து பார்த்தேன். அதே டைலாக் தான் அவர் பேசினாரு. ஆனா தளபதி பேசினா இவர் பேசினா கொஞ்சம் லைட்டா ஒரு ஆரா கிரியேட் ஆகுது. ஓ, அந்த படம். எந்த படம்? இது நம்ம ஜனத்தொகை. ஜனநாயகன். அது ஜனத்தொகையா? அது சொல்லக்கூடாதுன்னு தான் நீங்க இன்டைரக்டா சொல்லுங்க. படத்தை பத்தி பேசலாம், அதெல்லாம் பேசுறாரு. ஜனநாயகம், ஜனத்தொகைன்னா அப்புறம் கான்செப்டே மாறுது. தப்பா என்னென்ன படம் வேற ஏதாவது படமான்றவங்க. அப்புறம் ஜனநாயகம். ஆக்சுவலி அது என்ன கேசரி? பகவந்த் கேசரி. பயமா இருக்கு எனக்கு, என்ன பண்ணி வைக்க போறாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா டைலாக்ஸ்லாம் அதுல ஆட் பண்ணிருக்காங்க. எப்படின்னா அரசியல் ஜர்னிக்கு ஏத்த மாதிரி திருப்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்லாம் இருக்கு. சாருக்கு ஏன் பாலையா கிட்ட போட்டதுன்னா, நீங்க ஒரு பாலையாவே உள்ள வாங்கி அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்னன்னு யோசிச்சு இதெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க, என்ன யோசிச்சு இதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்றத ஒரு பாலையா வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றீங்க. அவர் மாதிரி போனை தூக்கி போட்டு பிடிக்கும் பார்க்கலாம். அவர் சும்மா போனை இப்படி தூக்கி போட்டு பிடிக்கும். அதெல்லாம் தெரியாதா? நம்ம பிரதீப் தானடா டேய் போட்டு இப்படி பிடிக்கிறது. பாலையா ஃபேமஸ் ஃபார் இதுடா. பைக்கை தூக்கி போட்டு பிடிப்பாரு. போனை சும்மாவே இருக்க மாட்டாரு. ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாலே ஹீரோயின் 2 பக்கம் இருப்பாங்க. இப்படி போனை தூக்கி போட்டு பிடிச்சிட்டு அதே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி ஓடுவாரு. நிறைய பண்ணுவார் இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்லயும். தடுமாற்றம். ஆனா அடுத்து பிடிச்சிருவாரு. இவர் அந்த ஒரு டூட் பர்ஃபெக்ட். இவரு போனை வெளில தூக்கி போட்டுருவாரு. அங்கிள் பாருங்க, நோட்டிபிகேஷனா சரி அப்படி ஏன் கேஷ் பண்றதுக்கு ரெடியா ஒரு ஆள் வச்சிருப்பாரு போல. அதான் எல்லாம் வார முடிக்கிறாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஏன்னா இவர் எப்ப என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. இது பாருங்க, கத்திய பிடிக்கிறாரு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுவாரு. ஓ, கட்டி தப்பா பிடிச்சாரு. வலிக்கலையே எனக்கு வலிக்கலையே. ஐயோ, மஞ்சள் தண்ணி, பெட்ரோல். மஞ்சள் தண்ணி அல்தியாடா பண்றாங்க. நீ இல்லனா எல்லாம் அப்படி முழிக்கிறது. இப்போ வரப்போறாரு. ஐயோ, மாசான சீன்.
என் தலைவன் சிங்கம் வந்துட்டாடா. ஐயோ அந்த காலத்து எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க டர்ன் பண்றதெல்லாம். ஐயோ சிரிப்பு வராத செட்டில் உங்களுக்கு இது. சிரிப்பு அடக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாரும். ஆமா ஒரு தங்கச்சியை கொண்டு விடுவாங்க. என்ன நீங்க போட்டது ஐயோ சாரி நான் கூட வரட்டேன் அன்னைக்கு. ஐயோ போ ஐயோ போ ஐயோ 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 என்ன பவர் பாரு இல்ல கோகே அல்ல டஸ்ட்பின். அந்த வேவ்ஸ்ல போயிட்டாங்க எல்லாம் பறந்துட்டாங்க. பாருங்க பாருங்க அதோட எலும்பு உடைஞ்சது. ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே அதெல்லாம் நடந்துரும். ஷோல்டர் போன் உடைஞ்சது சுதர் உடைஞ்ச மாதிரி. அவ்வளவுதான். ஐயோ எப்பா இதான் இரும்பு கரங்களா? அவங்களாம் வந்து எவ்வளவு சிரிப்பு அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. செட்ல எல்லாம் இருந்தா சிரிப்பு வந்துரும். இந்த லைட் எல்லாம் யாரு கட்டல அப்படியே கொஞ்சம் டீசெண்டா காமிக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு இது பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. ஓ பண்ணுவாரு. நீ பயங்கர கருப்பாடுப்பா. இல்ல கீழே இப்படி திரும்ப வரை எல்லாரும் பறப்பாங்க. பாரு ஸ்டேஜ்ல இருக்கும் அந்த வீடியோ. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காப்பா. வந்துச்சு பாரு. லைவா ஸ்டண்ட் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ரெடியா? Why not? அங்க பாரு மைக் தூக்கி போட்டாரு. அது காசு ஒரு பொக்கே தூக்கி போட்டாரு. For the first time, I'm the master. Boys, ready? 1, 2, 3, action! பாத்தீங்களா இல்லையா? ஆனா நல்லாதான் இருந்துச்சு ஓரளவுக்கு பாக்குறதுக்கு. இந்த வயசுல இருக்கிற ஒண்ணு பண்றாருன்னு கியூட்டா இருக்குல்ல. சரி நம்ம மேட்டருக்கு வருவோம். எவ்வளவு பேர் பாக்குறாங்க பாரு. இன்னும் கால் வரும்னு நினைச்சா கை வருது. பண்ண முடியல. எப்பவுமே நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மாதிரி பண்ண மாட்டேன். எதிர்பார்க்காததை பண்ணுவீங்க. ஃபுட்பால் பால். ஐயோ 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 பா. எப்படி அந்த புறாவே மிஞ்சிட்டாருடா. சரி கேர்ஃபுல்லா இருக்க போல. அவர் அப்படியே மேல இப்படி வருவாரு. காலில் அப்படி கட்டின உடனே அதுதான் அப்படியா. ஐயோ இந்த சீன் நடிக்க சொல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அவர் வேற நல்ல ஹைட்டு, நான் வேற ரொம்ப குள்ளம். அங்க பார்த்தல நரசிம்மர்ரா. அங்க பாரு ரிப்ஸ் எல்லாம் உடைஞ்சிச்சு. என்னடா இது உள்ள இன்னமே நடந்ததுன்னே தெரியாது குதிக்கிறாங்க. அவர் வெளில வந்தாலே குதிப்பாங்க. ஓ அவருக்கு உண்மையாலே இப்படிதான் இருக்கும். ஆமா ஆமா ஃபேன்ஸ் செம்ம ஜாஸ்தி அங்கிள். உங்க அப்பா கூட அப்படிதான். என்டிஆர் அவரு போய் நிப்பாங்க எல்லாம். கிருஷ்ணராஷன் போட்டுன்னு தான் வந்து பால்கனியில் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார். என்ன சொல்றீங்க? ஆமா நார்மல் டேஸ்லயா? இது வந்து மித்தா இல்ல உண்மையா? இது அப்ப சொல்லிக்கிறாங்க. என்னடா இது இவரே 2026ல குத்த பாக்குறீங்களே? கிடையாது அந்த காலத்துல வீடியோ இருக்கா எதுவும் அதனால ஈஸியா சொன்னா ஏமாந்துருவான் அப்படின்னு. அவரு அப்படிதான் வந்து நிப்பாரு. எல்லாம் தேவடா தேவடா கிருஷ்ணா அப்படின்னு வாங்கன்னு. மக்களே யாரா பாத்துருந்தீங்கன்னா இல்ல உங்க அப்பா அம்மா யாரா பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உண்மைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே நம்ம அக்கா. அக்காவா? எந்த அக்கா? இல்ல இவங்க ஆக்ட்ரஸ். அந்த அக்கா கண்டோடி இறக்கிட்ட பாப்பீங்களா? இவங்க தெரியுமா? ராதிகா அப்டே. எனக்கு பூஜா ஹெக்டே தான் தெரியும். இதோ உங்களோட ஃபேவரட் சீன் வந்துருச்சு. ட்ரெயின் கேட்டிங்க வாளையானா வண்டம்பர். ஆமா ஆமா அது வேற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஓ ட்ரெயினே ஓட்டிட்டு வர்றாரு அவரு. நினைச்சா நம்ம அந்த கார்ல தான் வருவாருன்னு எதிர்பார்த்தோம். அதான்டா நீங்க நினைக்கிறது நான் செய்ய மாட்டேன். அதே சட்டப்பா. இதே சட்டை. ஆமா அங்கிள் மாலை மட்டும் இல்ல சிங்கம் வந்துருச்சு பாரு. இப்படி நண்டு வராராம். நான் செட்டை யோசிச்சு பாக்குறேன். அங்க பாரு. என்னாச்சு இப்போ? ஒரு கல்லு. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு.
கொடுத்தோடனே அவங்க ஆளுங்க வராங்க. ஏய் காரம்பரை வந்தது பின்னாடி வெடியிலடா வராங்கடா. வராங்கடா. அவர் வந்து விசில் அடிக்கிறது போல விசில் அடிக்கிறது போல அது சைன் டிங் சவுண்டு. ஆமாடா டவுட்டா இருக்கு. ஆமாடா கைஸ் இவர் கருப்பு ஆறு கைஸ். இந்த மாதிரி படம் தான் நிறைய பாப்பா போல. நிறையவே கிடையாது. வா கோகோ வா. ஓ இதுதான் உன் பிளானா? இதுதான்ப்பா அந்த கேசரி. இதான கேசரி. கேசரி மாதிரி இல்லையே. வேற என்ன மாதிரி இருக்கு? இது உப்புமா மாதிரி இருக்குது. அப்ப ஜிலேபிலாம் செம்மையா இருக்கும். யாரு பூஜாவா? ஜிலேபி யாருன்னு கேக்குது, அதெல்லாம் சொல்ற தப்பு. இவங்களும் அவங்க ஃபேமஸ். ஐயோ முதல்ல சொல்லக்கூடாது. ஆளு தெரியாம வந்து பேசிக்கிட்டு இருக்காயா? பாட்டு பார்த்திருப்பீ நீ. எது குச்சிரி மாத்தபடி மட்டும் இல்ல, இது இதுல கூட வருமே, புஷ்பால கூட வரும். தமிழ் பாட்டே நம்ம பாக்குறது, தெலுங்கு பாட்டு வேறையா? நீ பாட்டை கவனிச்சாதானே மோனிகா பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோனிகாலாம் கூட நீங்க பில்டப் கொடுத்து தான்டா பார்த்தேன் நான். கிட்டத்தட்ட ஒரு 2 அந்த உள்ள ரூம்ல பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு வெளியில கரண்ட் வீடியோ எடுத்துட்டு வந்து காமிக்கிறா. இந்த புலிகேசில கவனிக்கிற மாதிரியா அப்படி பாக்குறேன். இவனடா பண்றாங்க ராம்பால். பாலையாவே ஓட்டி கூட்டிடுவோம் போல இவன் நடிப்புல. இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. அப்ப பார்த்துருக்கீங்க. சரி ரொம்ப நேரம் போர் அடிக்குது, ஸ்டண்ட்டுக்கு போ. வண்டியா இந்த 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 லுக் தான் பண்ணி இப்ப பண்ணிருக்கிற. ஓ என்னாச்சு போ? ஓ மை காட். டேய் ஐயோ தளபதி இப்படி மட்டும் நடிச்சிடாத தளபதி. ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல, அப்படிதான் நடக்க போகுது. ஏன்னா என்ன நம்ம இப்பதான் அப்படி பாக்குற மாதிரி பேசினீங்க. வரியா வில்லு பாக்குறியா, குருவி பாக்குறியா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜ்ல இருந்து அந்த ட்ரெயினுக்கே தாவுவாங்க. அதுதான்டா, அதோட முடிஞ்சிருச்சுடா. அவர் எப்படி வந்தாரு பார்த்தனே, லாரியே இடிஞ்சு விழுது, லாரியெல்லாம் தகர்த்து எடுத்துட்டு. ஆனா இப்படி பண்ண சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா சினிமாவை பார்த்தா லாரிலாம் பின்னாடி தெரிச்சின்னு ஓடுது. அது விஎஃப்எக்ஸ். பா வேஸ்ட் வச்சே வெப்பன் செஞ்சாரு பாருங்க. ஓ வேஸ்ட் வச்சே பாடி முக்கியமான நேரத்துல ஃபயர் ஆகும். ஆனா இப்போ கொஞ்சம் பிலீவபிளா எடுத்துருக்காங்கல்ல. இது வந்து இந்த ஃபைட் மாதிரி இருக்கு, ரஜினியோட அந்த சிங்கிளா வரும் அந்த ஃபைட் மாதிரி இருக்கு. சொல்ல முடியாது, மேபி இன்ஸ்பயர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதே மாதிரி தான் அந்த ஃபைட் இருக்கும். நீங்க அது தூங்கிட்டியா? தெலுங்குல சொன்னாங்க. தெலுங்கு இல்ல, ஹிந்தி. அது நான் பேசுறது தெலுங்கு தான், அவங்க ஹிந்தி ஆகிட்டாங்க. அவங்கிட்ட பேசுறேன் இவங்கிட்ட பேசுறேன் அப்படி போயிடுது. பாத்துன்னாரு. அவன் குளிக்கல இவன் குளிக்கல கிட்ட வரத்துக்கே முடியலடா அவங்க கிட்ட அப்படின்றாரு. நல்லா தானே போயிட்டு இருக்கு. சித்தப்பா ஐயோ அடியாதுப்பா. இந்த கேரக்டர் தான் இப்போ மமிதா பைஜு பண்ணுது. ஐயோப்பா பழைய நினைப்பு. யாருக்கு வருது இப்போ? இந்த பொண்ணு வருது. அடி என்ன அடி. இதே சீன் வரும். அடி அதெல்லாம் பயமா இருக்கு. அமிதாப் பைஜு இந்த சண்டை போடுறத நம்ம பார்க்கணும். இப்ப பாரு, கொக்கா நம்ம லீஸ் போட்டு கூட்டு போவோம், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு இவரு. எனக்கு தெரியுது, படம் கண்ணு முன்னாடி தெரியுது எனக்கு இப்போ. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஐயோ அந்த ரியாக்ஷன் எல்லாம் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. பொண்ணு அப்படிதான் இருக்கணும். அப்படியே ஏர்லயே போய் அடி. அதான் டெய்லி வாங்குறீங்களோ? ஏர்லயே அப்படியே சந்தானம் அந்த ட்ரெயின்ல காவடியில ஒருத்த கண்ணாடி போட்டு. ஆமா ஆமா அழுவானே மச்சான், அவன் அழுகுறான்டா. என்ன இது? யார கட்டி இழுக்கிறாரு அந்த பொண்ணியா? போய் கடி அந்த மாதிரி இருக்கு. பாரு பொண்ணு பறக்குது. அப்பா
அடி அப்படியே பின்னாடி. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு வந்து செம்மையா ஆக்டிங்லாம் கற்று வந்துட்டு இருக்கோம். ஆனால் பாலையா கூட இந்த சீன் நடிக்கணும்னா நீ டினேயே பண்ண முடியாது. டினே பண்ணா சேதுலயே புஷ்கி தள்ளி விடுவாரு அப்படின்னு நேக் மட்டும் சிரிக்கணும். டினேயே பண்ண முடியாது. என்ன யோசிக்கிறீங்க? என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. நானா என்னை மீறி நீ அவனை ஒன்றும் பண்ணிட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டப்பிங் கொடுக்காத நீ. அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? போய் பாரு அங்கே பாரு, ஆடி நின்று ஆடி ஏற்றி சைடுல மூவ் ஆகுது காரு. சைடுல போறா அவன் அடியில வந்துட்டான்டா வீடோட. அங்க ஓ இப்படி கலெக்ட் பண்றதுக்காக தான் கார் அப்படி மூவ் ஆச்சா? போயிட்டு இருக்கடா இன்னும். என்னுடைய படம்னா ஸ்டண்ட்டுக்கு மாத்திரமே ஃபுல் முக்கால்வாசி செலவாகும். 90% பட்ஜெட் ஸ்டண்ட்டுக்கே குத்துருவீங்க போல, அதனால ஸ்டோரி இல்லை போல. 75% இதுதான் ஸ்டண்ட்டு தான் செலவு. ஒரு பையன் போல, அவர் பையன். அவ்வளோதான், சும்மா பேசிக்கின்னு மேக்ஸ் பெஸ்ட் அப்படின்னா இருப்பாரு. சரி பாவனா தங்குவாங்க ஷூட்டிங்கில் போட்டு ஒன்று ஆட விட்டுருக்கானுங்க. வாயடிச்சு போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவர்கிட்ட வராங்களா? ஒன்று பொருள் எடுக்க போறாங்க. டூல்ஸ் மெட்ராஸ் வர வச்சார் கொஞ்ச நேரத்துல. அங்க பாரு வீக்கான போஸ்ட். நீங்களே இப்படி சொல்லக்கூடாது. ஓ அது பிளான் பண்ணி தான் அடிச்சிங்களா? ஆமா, அங்க பாரு ஷாக் அடிக்குது எல்லாருக்கும். ஐயோ மாஸ் சூசைடா. 1 2 3 4 என்னடா இது? அங்க பாருடா, இதுதான் நடக்க போகுது. இல்ல இல்ல கேசரி இல்லைனாலும் சீன்ஸ் ஒன்னாதான் இருக்கும். இதுதான் நடக்க போகுது. வா ஆர்த்தி எடுக்கிறாரு. ஐயோ நியாயப்படி ஐஸ் உள்ள வர நான் போனோம். எறும்பு அதை கூட கிராஸ் பண்ண விடுறாரு. எறும்பு பாவம் பார்த்துட்டு மனுஷனை போட்டுட்டோம். ரத்தம் வர வச்சிட்டாரா? என்னடா எனக்கு ரத்தம் வருது? அவர் பார்த்தது டப்பிங் கொடுக்காதப்பா. ஐயோ அதை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓ அவ்வளோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஏதோ நடந்துச்சு. அவர் ஃபிளாஷோட அண்ணனா பவர். சும்மா பணம் இருக்கு. இதுதான் நீ ரியாக்ட் பண்ணு. சூட் கேஸ்ல வச்சுக்கோ. பேசிட்டு ஆல்ரெடி ஒரு சாவுக்கு முகூர்த்தம் குறிச்சிட்டு வந்துட்டேன். என்னடா வேட்டுல தூக்கி கட்டுற? பயத்துல ஒண்ணுக்கு ஏதாவது வந்துருச்சா? வெயிட் பண்ணி பேசிருக்கலாம்ல. அதுக்குள்ளேயே ஆளுங்களை அனுப்பணுமா? டிக்கி கொழுத்து போச்சா? எனக்கு பிச்சை போறியா? நான் பெரிய பொய் மாதிரிடா. என்னாச்சு? புலி கீரிச்சு. 10th டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது 2 பெரிய புலி குறுக்க வந்துச்சு. வாழ்வா சாவா பாத்திரலாம்னு சொல்லிட்டு ஒரு புலிய தவடையில் அடிச்சு பல்ல காட்டி மயக்கமான உடனே ஓரமா போட்டு. நாட் ஒன்லி டாக்ஸ், ரெண்டாவது வலி தாங்காம காட்டுக்குள்ள ஓடி போயிடுச்சு. நீ புலினா பயப்படுவனோட கார்ட்டூன் இப்படி கலாய்க்கலாம் போல சில பேர். நல்லா இருக்குல்ல இந்த டைலாக். டேய் கார்ட்டூன் என்னடா இது கேசரியா? கேசரி அது பயமா இருக்குடா. போன வாட்டி என்னடா போட்டா? ஹீரோ வாண்ட் ஆஃப் கண்டர் என் சித்தப்பா தான் தண்டர். அனிலன் மீ. ஊட்டி இல்ல கொடைக்கானல் இல்ல என் சித்தப்பா அடிச்சா மெடிக்கல் பில். நீங்க நேத்து ஸ்டேஷன்ல இது ஆட் மாதிரி இருக்குது. ஓ நேத்து பாத்துறோம். நல்லா இருக்கீங்களா ஆண்டி? பரவாயில்ல காச்சி, நீ போய் அந்த வேலையை பாரு. இவருக்கு அது ஆண்டியா? அப்போ டீ காஃபி
இந்த டைம்ல காஃபி டீ சாப்பிட மாட்டேன். அப்ப பிராண்டி விஸ்கி உள்ள பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. வேண்டாம் பாட்டி. மேல முதுகுமையில உட்காந்துப்போம். நானே சொன்னேன்ல, நோய் நோயிட்டு இருந்தா அந்த பல்செட்டை கழட்டி கிளாஸ்ல போட்டு கொடுத்துருவேன். ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கு. இங்க 100 பேர் இருக்கும். சிரிச்சுக்கிட்டு இருக்க. உன் கண்ணு முன்னாடியே அவளை கொலை பண்ணி நாங்களும் ஃபேண்டாஸ்டிக்கா சிரிப்போம். என்னடா? ஃபேண்டாஸ்டிக்கா சிரிப்போம். டேய், போடா தமிழ்ல டயலாக் இது டேய். டேய், இன்னைக்கு உன்னோட சாவை இந்த ஊர் பார்க்கதாடா போகுது. என் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா எங்க ஹெட்போன் வரும். என் வீட்டை நானே கேட்பேன். என் வீட்டுல நான் தான் இருப்பேன். வண்டி வரமாட்டேன்டா. ஏன் முன்னாடி ஹெட்வைட் காமிச்சா இந்த இடத்துல ஹெட்ஃபோன் வரும். ஹெட்ஃபோன் வரும். நான் என் வீட்டில் இருந்துக்குது நானே கேட்பேன். அது படத்தோடைய Stranger Things தமிழ்ல டப் பண்ணாங்களா? இந்த மேப் உங்க கையில எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? உங்க அம்மா. அப்படியா? அவன் அதுல சொல்லியிருப்பான், அதுல இவர் மதர் வயசுல உங்க அம்மா அப்படின்னு பேசி வச்சு. இவர் மதர் உங்க அம்மா. கூட்டு போவேன். வா படம் பார்த்துட்டு வெளியே சொல்ல இப்படிதான் இருப்பேன். ஏண்டா இதெல்லாம் பார்க்க சொல்லியே இவ்வளோ போர் அடிக்குதே. அப்போ படம் எப்படி இருக்கும்? ஆனால் வந்து லாஸ்ட் படம்னு சொல்கிறாங்க, அது வேற மாதிரி எதனா எடுத்துருக்கலாம். நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கீங்க? இப்போ நான் லாஸ்ட் படம் நடிச்சிருந்தேன்னா அது வேற லெவல்ல இன்னும் வந்து ஃப்ளைட் பின்னாடி போய் அது மாதிரிலாம் பண்ணியிருப்பேன். என் படத்தை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி பண்ணுறது வந்து லாஸ்ட் படம் இல்லையா, அதனால மனசுல நிற்கணும். ஒருவேளை மனசுல குறைக்கிறது கூட அப்படி பண்றாங்களோ? லாஸ்ட் படம்னு ஹைப் பயங்கரமா இருக்கும்ல, அப்ப என்னதான் சூப்பரா இருந்தாலும் மொக்கையா இருக்குன்றவாங்கல்ல. அதுதான் இப்ப நடக்கிற ட்ரெண்டே. ஓகே, ஒரு பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, இது வரைக்கும் அவர் ஸ்டண்ட் டபுள் யூஸ் பண்ணது இல்லையா? ஓ, எல்லா ஸ்டண்ட்டும் அவரே பண்ணுவாராம். அப்படியா? அப்ப நிறைய அடி வாங்கியிருப்பாரு. கண்டிப்பா நல்ல விஷயமும் நிறைய பண்ணியிருக்காரு. அதான் ரியாலிட்டியில் அவர் வேறு மாதிரி பார்ப்பாங்க. அவர் கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டிக்கிறாங்கன்னா பெரிய விஷயம்தான். ஓகே, இந்த வீடியோ செம்ம ஜாலியாக போச்சு. ஒரே ஸ்டண்ட்டு பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன் நான். நான் நடிச்சதே இவ்வளோ நடிச்சிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி வந்து பார்க்க மாட்டீங்களா தேட்டர்லாம்? நான் தேட்டரில் பார்க்க மாட்டேன், அங்கே நடிக்கிறதோட சரி. அது பார்த்தே அவனுக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ பார்த்துக்க நான் எப்படி நடிச்சிருக்கேன். அப்போ நடிச்சவனுக்கு எவ்வளோ டயர்டு இருக்கும். அதனால் இப்போ அடுத்து ஷூட்டிங் போனோம். கால் ஷீட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, ஹரி அண்ட் கொக்கோ.